அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் பார்த்தீங்கன்னா திருமணமே வானான்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உங்கள் அனுபவத்திலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய பேர் அது முழுக்க முழுக்க அவங்களுடைய ஜாதகத்தின் கட்டத்தின் அடிப்படையிலேயே அதனுடைய நிலைப்பாடு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. அதோடைய அமைப்பு சொல்கிறேன். அதோடைய அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்போல் இறை வழிபாடு செய்து அது சிறு குழந்தையாருக்குள்ளேயே அதோடைய தோஷத்தை கழிச்சிட்டிங்கன்னா அந்த அந்த ஜாதிக்கு திருமணம் வாழ்க்கை பெற்று மிக சிறப்பாக வாழலாம். கருத்தில் கொள்ளுங்க. அந்த அமைப்பை சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கங்க. உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படுத்தலாம். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. வாழ்க்கையில் நல்லது கெட்டதும் மாறி மாறி தான் வரும். அதனால வாழ்க்கையில் நல்லதையும் தெரிஞ்சுக்கணும், எதனால எந்த கிரகங்களால கெட்டது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் மனித வாழ்க்கை நம்மளால் சிறப்பாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 7க்கு அதிபதி 12இல் நின்று லக்னத்துக்கு 7ஆவது இடம் தான் கலந்திர ஸ்தானமாக வரும். அதுக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார். அந்த அதிபதி 12இல் நின்று சனி பார்வை பெற சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து அதிபதியாக நாளில் எந்த கிரகம் இல்லாமல் இருக்க அப்பெண்மணி சன்னியாசியாக ஆவாள். கருத்தில் கொள்ளுங்க. திருப்பி சொல்ற, 7க்கு அதிபதி 12இல் நிற்க சனி பார்வை பெற சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து அதிபதியாகி நாளில் எந்த கிரகமும் இல்லாதிருக்க அப்பெண் திருமணம் ஆகாமல் சன்னியாசியாகவும் யோகம் உண்டு. கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இது பொருந்தக்கூடியது ரிஷப லக்னம். ரிஷபத்துக்கு இது 100% பொருந்தும். கருத்தில் கொள்ளுங்க. இது லக்னத்துக்கு மட்டும் இந்த விதி. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 2ஆவது இது பார்த்தீங்கன்னா, சூரியன் குரு 9இலிருந்து சனி பார்வை பெற சுக்கிரன் 3, 6, 9, 12இல் நிற்க அப்பெண்மணி சன்னியாசியாக திருமணமே நடைபெறாமல் வாழ்க்கை நடத்தக்கூடியவராக இருப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. திருப்பி சொல்றேன், சூரியன் குரு 9இலிருந்து சனி பார்வை பெற சுக்கிரன் 3, 6, 9, 12இல் நிற்க அப்பெண்மணி திருமணம் வாழ்க்கையில் நாட்டமே இல்லாமல் இருப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இது அனைத்து லக்கணங்களுக்கும் பொருந்தக்கூடிய விதி. கருத்தில் கொண்டு பயன்பெறுக. நன்றி, வணக்கம்.